இந்த விஷயம் முன்னாடியே தெரிந்திருந்தால் போடு, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? பெண்களுக்கு அழகு சேர்ப்பது முடிதான். அந்த முடியை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பிறப்பிலிருந்து 10 வயதுக்கு பிறகுதான் முடியே நன்கு வளர ஆரம்பிக்கும். பிறகு பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் முடிந்த பிறகு, திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு முடி உதிர ஆரம்பிக்கும். இந்த சமயங்களில்தான் பெண்கள் முடியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் முடி வளர்வது கஷ்டம்தான். உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் முடி உதிரும். முதலில் முடிக்கு தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, குப்பை மேனி, மருகுமயில் மாணிக்கம், கருவேப்பிலை, வேப்பிலை, மருதாணி, கற்றாழை, கீழாநெல்லி. இவைகளில் முதலில் தேவையான பொருட்கள் அனைத்தையும் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு மிக்சி ஜார் அல்லது அம்மிக்கல்லில் சேர்த்து நன்கு அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து இதனை சிறிது சிறிதாக அடை போன்று தட்டி நன்கு உலரும் வரை நிழலில் வைத்து காய வைக்க வேண்டும். அதன் பிறகு இவை நன்கு உலர்ந்ததும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். காய வைத்து சேமித்து வைத்துள்ள அடையை கொஞ்சமாக எடுத்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி நன்கு ஆற வைத்து தலைக்கு பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் முடி உதிர்வை நிறுத்தி முடி அடர்த்தியாக வளரத் தொடங்கும். இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்திற்கு 3 முறை பயன்படுத்தலாம். அதாவது தலை குளிக்கும் முன்பாக தயார் செய்துள்ள எண்ணெயை எடுத்து தலையின் அடிப்பகுதி முதல் நுனிப்பகுதி வரை நன்றாக அப்ளை செய்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு தலை குளிக்கலாம். இவ்வாறு நீங்கள் வாரத்திற்கு 3 முறை பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் முடி உதிர்வு நின்று முடியின் வளர்ச்சி அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம். அது செய்ய முடியாதவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எப்படி முடியை வளர்ப்பது என்பதை பார்க்கலாம். முதலில் இதற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 10, வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, ரோஸ்மேரி இலை 2 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 1 கப். முதலில் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து அதில் நாம் எடுத்து வைத்துள்ள 1 கப் தண்ணீரை ஊற்றி நன்கு கொதிக்க விடுங்கள். சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ளவும். அதனுடனே நாம் எடுத்து வைத்துள்ள 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து விடுங்கள். வெந்தயத்தை சேர்த்து கொள்ளவும். இப்பொழுது அதனுடனே நாம் எடுத்து வைத்துள்ள 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள். கருவேப்பிலையை சேர்த்து கொள்ளவும். பின்னர் அதனுடன் நாம் எடுத்து வைத்துள்ள 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நன்கு சுத்தம் செய்துவிட்டு அதனுடனே சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள். இறுதியாக நாம் எடுத்து வைத்துள்ள 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்மேரி இலையை சேர்த்து நன்கு கொதிக்கவிட்டு வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். வடிகட்டிய சாற்றினை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து உங்கள் தலைமுடியின் வேர்களில் படும்படி மசாஜ் செய்து 15 நிமிடங்கள் கழித்து தலைக்கு குளியுங்கள். இதனை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களின் தலைமுடி வளர்ச்சியை கண்டு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களின் தலைமுடி வளர்வதை நீங்களே காணலாம். எதையுமே தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த எண்ணெயை தயார் செய்தாலும் அதை எண்ணெயில் வேரில் படும்படி நன்கு மசாஜ் செய்ய வேண்டும். முதலில் பொறுமை வேண்டும். தலையை குளித்த பிறகு முடியை துவட்டும் பொழுது அதை உதறி துவட்டக்கூடாது. முடி நாம் எந்த அளவுக்கு பக்குவமாக வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நன்கு வளரும். எதையுமே சிறிது மாதங்கள் முயற்சி செய்து பார்த்தால்தான் பலன் கிட்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.